வெல்கம் டு பிரியாஸ் குக்கிங் அண்ட் கவிஸ் கிராஃப்ட். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் பப்பாளி காய் வச்சு பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பப்பாளி காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அது இந்த மாதிரி பொரியல் கூட்டுலாம் வச்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இந்த பொரியல் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். பப்பாளி காய் எடுத்துக்கோங்க. இது நான் பாதி காயில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். சின்ன வெங்காயம் 4 எடுத்துக்கோங்க. தேங்காய் 2 பீஸ், வரமிளகா 2 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் 2 இந்த மாதிரி தாளிப்புக்கு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. தேங்காய் அந்த மாதிரி அந்த 2 பீஸ் தேங்காவை இந்த மாதிரி மிக்சியில் போட்டு திரிச்சு எடுத்து வச்சுருங்க. ஓமம் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஓமம் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்காதுன்னா அது வேண்டாம். பெப்பர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கிறேன். இந்த காய்க்கு ரொம்ப காரம் எடுக்காது, அதனால் 1 டேபிள் ஸ்பூன் கம்மியாக ஆட் பண்ணுங்கள், இல்லை 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், கடுகு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஆயில் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம பப்பாளி காயை கட் பண்ணிடலாம். கட் பண்ணுறப்ப இந்த மாதிரி நிறைய பால் வரும். அது கையில் பட்டுச்சுன்னா பயங்கரமாக இச்சிங்காக இருக்கும், ரொம்ப கை ஊறும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி க்ளவுஸ், பேப்பர் க்ளவுஸ் ஏதாவது போட்டிங்கன்னா தான் கட் பண்ண முடியும். நான் இன்றைக்கி பாதி காயில் தான் பண்ண போகிறேன், பொரியல் பண்ண போகிறேன். இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துகிட்டு நல்ல சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிடுங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிற போர்ஷனை எடுத்துருங்க, அதை நம்ம சாப்பிடக்கூடாது. அதை எடுத்துகிட்டு கட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. ஓகே, இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் மண் சட்டியில் தான் பண்ண போகிறேன். மண் சட்டி சூடாயிடுச்சு. ஆயில் ஆட் பண்ணிடுறேன். கடுகு ஆட் பண்ணிடுறேன். கடுகு பொரிஞ்சிச்சு. சீரகம் ஆட் பண்ணிடுறேன். ஓமமும் ஆட் பண்ணிடுறேன். ஓமம் ஸ்மெல் பிடிக்காதுன்னா அதை சேர்க்க வேண்டாம். இப்போ கருவேப்பிலையும் வரமிளகாவும் சேர்த்துட்றேன். இது நல்லா வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துட்றேன். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இப்போ சின்ன வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ இதில் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் நான் சேர்த்துட்றேன். இந்த மாதிரி நம்ம இந்த எண்ணெயிலே சேர்க்குறப்ப உங்களுக்கு வதக்கிறப்ப பொரியல் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு 30 செகண்ட்ஸ் வதக்கினிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம காய் சேர்த்துடலாம். இப்போ நான் காய் சேர்த்துட்றேன். காயெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஒரு 2 மினிட்ஸ் இது அப்படியே நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் தண்ணி நான் இப்போ இதில் ஆட் பண்ணிடுறேன். ஒரு 10 to 12 மினிட்ஸ் இதை அப்படியே மூடி வச்சு வேக வைக்கலாம். இப்போ 7 மினிட்ஸ் ஆயிருக்கு. இது வெந்திருக்கா, தண்ணி எல்லாம் போதுமா, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு இந்த டைமில் செக் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிடுறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இன்னும் ஒரு 7 மினிட்ஸ் இல்லை ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது வேகட்டும். இப்போ திரும்ப மூடி வச்சுட்டேன். ஒரு 5 to 7 மினிட்ஸ் அப்படியே வேகட்டும்.
இப்போ நல்லா வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நான் பெப்பர் ஆட் பண்ணிடுறேன், தேங்காயும் ஆட் பண்ணிடுறேன். இது வந்து சிம்லேயே வந்து ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது வற்றினதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொத்தமல்லி போட்டுருங்க, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். பப்பாளி காயில் வந்து நிறைய சத்துக்கள் இருக்குது, அது வந்து கண்டிப்பாக சாப்பிட்ணும். பப்பாளி காய் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி பொரியல் கூட்டுலாம் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டோம். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெலாம் சூப்பராக இருக்கும். இது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.